ஐராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு போராடுகிறாய், எந்த அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பான ஒரு நிலைமையில் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நீ அப்படிதான் எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், எல்லோரும் எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நீ செய்கிறாய். ஆனால் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து சிலர் பொறாமைப்பட்டு சில விஷயங்களை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ இப்படி இருக்கிறாய் அப்படி இருக்கிறாய் என்ற கதையெல்லாம் கோர்த்து கொண்டு என்னென்னமோ விஷயங்களை எல்லாம் செய்யத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தோன்றும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த பொறாமை என்பதுதான். ஏதோ உன்னுடைய குடும்பத்தை எப்படியோ வாழ வேண்டும், எப்படியோ விஷயங்களை செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு காலகட்டமும் பார்த்து 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 உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நடத்தி தர வேண்டும் என்று நீ என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பாய். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எனக்காக செய்து கொடுங்கள் சாய். என்னுடைய குடும்பமானது நிம்மதியாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் எப்பொழுதும் தீர்க்க ஆயுசோடு சிக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்னுடைய குடும்பமானது இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காமல் எல்லாமே என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்களிடம் இருக்கிறது என்பது எனக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுங்கள் என்றுதான் நீ கேட்பாய். ஆனால் கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் கெட்ட விஷயத்தை தானே செய்கிறார்கள். உன் வீட்டில் இருக்கும் உயிரை எடுப்பதற்கான சில சதி வேலைகளை செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் வாழ்க்கையில் எத்தனை விஷயமாக இருந்தாலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாய். கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் இருப்பேன். யார் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் சொல்லலாம், பேசலாம், உனக்கு காயத்தை தருவது போல நடந்து கொள்ளலாம். ஆனால் இந்த சாய் ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல நடந்து கொள்ளவே மாட்டேன். துரோகிகள் எல்லாருமே உனக்கு இதுவரைக்கும் துரோகத்தை தான் செய்தார்கள். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் உனக்கு துரோகத்தை செய்ய அனுமதிக்க மாட்டேன். நிறைய தொந்தரவுகளை அனுபவித்து விட்டாய். ஆனால் இதற்கு மேல் தொந்தரவுகளுக்கும் இடத்தை நான் கொடுக்க மாட்டேன். சரசரவென்று இனிமேல் வளர ஆரம்பிப்பாய். எதிர்பார்த்த வளர்ச்சிகள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை கேட்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது கோடி கோடியாக கொட்ட ஆரம்பிக்கும். பணத்தால் தான் இன்பங்கள் வரும் என்பது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நீ நினைத்தாலே போதும், இந்தந்த விஷயங்கள் நடக்க வேண்டும், இந்தந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், கண்டிப்பாக உனக்கு பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் வர ஆரம்பிக்கும். நம்புங்கள். உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த இந்த சாயை நம்புங்கள். இந்த சாய் அவ்வளவு சுலபத்தில் யாரையுமே சரிதான் மனதை உடைய வைக்க மாட்டேன். அவனவனுடைய கர்ம வினையான் அவனவன் மனம் உடைந்தால்தானே தவிர மற்றபடி நானாக யாருடைய மனதையும் புண்படுத்துவது கிடையாது. அதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயமாக காத்து கொண்டு இனிமேல் வரும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எது இன்பம், எந்த விஷயம் என்னென்ன நடக்கிறது என்பது அனைத்தையுமே நான் உனக்காக ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொடுத்து விடுவேன். தேவையே இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் நம்மோடு தெய்வம் இல்லையோ, நம்மிடம் எதுவும் இல்லையோ, நமக்காக யாருமே இல்லையோ என்ற ஒரு எண்ணத்தை எப்பொழுதும் மனதுக்குள் கொண்டு வராதே. உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு பொழுதும் இந்த சாய் இருக்கிறேன். கண்டிப்பாக உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது, எந்தெந்த மாதிரியான நபர்களையெல்லாம் நீ சந்திக்கப் போகிறாய், அவர்கள் மூலமாக உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று அனைத்தையும் உனக்காக நான் சொல்லிக் கொடுப்பேன். அதற்கு தகுந்தது போல நீ நடந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் நீ பாதுகாப்பாக இருப்பாய். யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடமிருந்து எடுக்கவும் முடியாது. அதே சமயம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து யாரும் பிரியவும் மாட்டார்கள். சரியா நான் சொல்வது?
காலம் முழுவதும் உனக்கு ஒவ்வொரு கணமும் உனக்கு ஒவ்வொரு தேவைகளும் நானாகவே உனக்கு இருப்பேன். நானாகவே உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பேன். என்னிடம் பொறுமை இருக்கிறது, உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது. நான் பொறுமையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தீர்க்கமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து ஒவ்வொரு கட்டத்திலேயும் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை உனக்காகவே தருவேன். 1000 பேர் 1000 விதமான வார்த்தைகளை உனக்கு காயப்படுவது போல விடலாம். ஆனால் நானோ உனக்கு அந்த மாதிரியான காயப்படுவது போலெல்லாம் விடுவது இல்லை. ஏனென்றால் நீ அவ்வளவு சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லா நேரத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா விஷயத்திலேயும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என நினைக்கிறாய். உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் வீணாக்கவோ உன்னை ஏமாற்றவோ மாட்டேன். நம்பிக்கை வையுங்கள். யார் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வமானது ஒரு நாளும் உங்களை ஒருபொழுதும் கைவிட்டு விடாது. ஏக்கங்களானது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நடக்கவில்லையே, இந்த விஷயம் எனக்கு நடக்கவில்லையே, அந்த விஷயம் நடக்கவில்லையே என்று குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும், ஏக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூடிய விரைவாக உன்னுடைய மனதில் இருக்கும் ஏக்கங்களையும் உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளையும் கண்டிப்பாகவே ஒரே எதிரியாக எடுத்து உனக்கு இன்பம் என்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாகவே கொடுப்பேன். நாளுக்கு நாள் இன்பங்களானது கூடும். இன்பங்களானது கூட கூட என்ன ஆகும்? நல்லது நடக்கும். இன்பம் வந்தாலே என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது நடக்கும். நீ ஆசைப்படுவது நடந்தாலே கவலைகள் எல்லாம் மறந்து சந்தோஷம் வர ஆரம்பித்துவிடும். அதற்கு மேல் ஏக்கங்கள் இருக்காது. நீயே மற்றவரிடமே சொல்ல ஆரம்பிப்பாய், நான் சாயை நம்பினேன். சாய் எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்தார். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்காக எல்லாமே செய்வார். எனக்கே சாய் நல்லது செய்யும் பொழுது உனக்கும் சாய் நல்லது செய்வார் என்று மற்றவரிடம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தை பற்றி பேசி அவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறுவாய். நம்பிக்கையோடு இருங்கள். துரோகங்கள் எப்பொழுதும் யாருக்கும் நீங்களும் செய்யாதீர்கள். அடுத்தவர்கள் செய்தால் அவர்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டு அவர்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படி இருக்கிறார்களே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். அவனவன் செய்த கர்ம வினைக்கு அவனவன் நிச்சயமாகவே தண்டனை அனுபவிப்பான். நீ எல்லா நாளுமே என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷப்படுத்துவேன். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் ஒரு பொழுதும் தோல்வி என்ற ஒரு விஷயத்திற்கு இடமே இல்லை. தோல்விகளுக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்காதே. தோல்வியே வந்தாலும் அதுவே மிரண்டு போகும் அளவுக்கு நீ முயற்சிகளை செய்து ஓடவிடு. நீ எல்லா காலத்திலேயும் நான் இருப்பேன். இனி உன்னுடைய வாழ்வில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் தோல்விகள் என்பது கிடையாது. நம்பிக்கை வரும். எல்லா தெய்வத்தின் மீதும் எப்படி இப்பொழுது சந்தேகத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிறாயோ, இனிமேல் சந்தேகம் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்படி வாழ்வில் ஒவ்வொரு விதமான அற்புதமும் நடக்க பார்க்கும். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீ இறுக்கமாக பிடித்து கொள்வாய். இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும்? நடக்கும் பொழுது நீயே வியப்பாய். அன்று சாய் சொன்னார், அது அப்படியே நடந்துவிட்டதே. சாயாகியவர் நமக்கு எப்படியெல்லாம் துணை இருக்கிறார், எந்த விதத்திலெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று நீயே என்னுடைய வாக்கினை ஞாபகம் வைத்து சந்தோஷப்படுவாய். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா காலமும் இனிமேல் உங்களுக்கு சுபமான காலங்களே. ஏக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.